எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதம் 19/6/2026 வெள்ளிக்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு, ஆனி மாதம் 5ஆம் நாள், வளர்ப்பிறை. நாளை சஷ்டி கரிநாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்றைய யோகம் அர்ச்சனம் நாம யோகம். இன்றைய கரணம் 11 மணி வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். இன்றைய நட்சத்திரம் 3:57 வரை ஆயில்யம், பின்பு மக நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ட நட்சத்திரம் பூராடம் உத்திராடம். அதாவது இந்த பூராடம் உத்திராடங்கிறது தனுசு ராசிக்கு முழுமையான சந்திராஷ்டம் நாள். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன் சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? பரபாவ ஆண்டு, அதாவது வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையில அம்மன் வழிபாடு தான். இதுல எந்த மாற்றமே இனி வரும் 2 மாத காலங்களுக்கு அன்னையின் வழிபாடு மேற்கொள்வதுதான் சிறப்பு. உள்ளூர் தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள், ஊர் தெய்வங்கள், ஊர் தெய்வங்கள் வணங்குறது ரொம்ப சிறப்பு. இந்த உஷ்ணகால பேரிடர் காலங்கள், அதான் சொல்றேன் இல்ல, இப்போ பொருளாதார நெருக்கடி, அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி நிலை, இதான் உண்மையான விஷயமே இந்த காலகட்டங்கள்ல. என்ன அறிவிக்கப்படாத நிலைனா, கிரக சஞ்சாரங்கள் என்னதான் நன்மையை செய்திருந்தாலும் சனியின் பயணம், குருவின் பயணம், ராகுகேதுகளின் பயணம் தான் இந்த ஆண்டையே நிர்ணயிக்கிறது. ஆண்டு பலன்களை உற்பத்தி பண்ணி வந்துகிட்டு இருக்குது. புதிய முயற்சிகள் உண்டு, புரியுதுங்களா? ஏன்னா அப்போ ஒரு சொன்ன கோரிக்கைகள் வேற, செய்த விஷயங்கள் வேற. எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு வந்துடும். நீங்க எந்த விஷயத்தையும் சுதந்திரமா பயன்படுத்த முடியாது. அப்போ சுதந்திரமா பயன்படுத்தணுங்கிறத விடவும் எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கணுங்கிறத கொண்டு போகணும், புரியுதுங்களா? அப்ப ஜெயிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நன்மைகள் பெருமளவு நடக்க நம்ம தான் வழி பண்ணிக்கணும். அப்போ எல்லா கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் நாமளும் உள்படுத்திக்கணும் நம்மளை. இப்போ சட்டம்ங்கிறது அதுக்கு தானே, புரியுதுங்களா? நீங்க பொருளாதார தடை இருக்கலாம், ஒரு பெட்ரோல் தடை இருக்கலாம், எரிபொருள் சிக்கனம், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கொண்டு வரும்போது அந்த சட்டத்திற்கு உட்பட்டு நம்ம செஞ்சோம்னா நாமளும் நல்லா இருப்போம், நம்முடைய சந்ததிகளும் நல்லா இருக்கும். ஏன்னா அரசாங்கத்துல ஒரு விஷயம் போடுறாங்க அப்படின்னா நமக்காகத்தானே அந்த விஷயங்கள், மக்களுக்காகத்தானே, புரியுதுங்களா? இந்த அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நிலை, இதுல கவனமா கொண்டு இருப்பது தான் சிறப்பை தரும். நான் அப்படியே தான் இருப்பேன்னா பிற்காலத்தில் நாமும் துன்பப்படும். அதனால கவனமா இருங்க. இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, செவ்வாயின் பயணம் சிறப்பு. அஸ்வினி பரணி கிருத்திகை எண்ணற்ற நற்பலன்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்தில் 3 குடைய கிரகம், ராசி அதிபதி தன் ஆட்சி பெற்றிருக்கிற இடம், அங்கு சூரியனோடு இணைந்து, அதாவது 5 குடைய கிரகத்தோடு இணைந்து இருப்பதுங்கிறது ஒரு சிறப்பு. நற்பலன்கள் நடக்க காத்திருக்கிறது. ஞாபக மறதி நீங்கும். கவனமாக இருப்பது இந்த நாளில் சிறப்பை தரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு சிறு, நம்ம ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அந்த வேலை நம்மால் முடியும் என்று நினைத்திருந்த வேலை முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே கவனமும் எச்சரிக்கையும் இருந்தால் உங்கள் வாழ்க்கை மிகுந்த ஒரு ஏற்றத்தை நோக்கி பயணம் செய்யும். குறிப்பா சொல்ல போன ரோகிணி நட்சத்திரக்காரங்க கைப்பொருள் மறதியாக வைக்கக்கூடிய நிலைமை வரும். கவனமாக இருப்பது சிறப்பு. அதை ஏமாற்றத்தை ஏற்படுத்தும், கவனமா இருங்க. மிதனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். அமோகமான எல்லையெல்லாம் ஆனந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புரியுதுங்களா? எதுவா இருந்தாலும் நம்ம முடிவு பண்ணோம், அந்த முடிவின் பிரகாரம் நடத்தி கொண்டிருந்தோம்.
செயல்பட்டும் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கும். திருவாதிரையா இருந்தாலும் சரி, புனர்பூச நட்சத்திரக்காரங்களா இருந்தாலும் சரி, எல்லா வகையான வெற்றியுமே கிடைக்கும். உங்களுக்கு உரிதான மாதம், நீங்கள் பிறந்த மாதம், மிதனராசிக்காரர்கள் பிறந்த மாதம், சூரியன் எங்கெல்லாம் இருக்கோ, சூரியன் மிதனத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாசத்துல பிறந்தீங்கன்னு அர்த்தம். அப்ப கிரக நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. வெற்றி பெறுவீர்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள், எல்லையெல்லாம் ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசி என்பவர்களுக்கு குரு சுக்கிரன் சந்திரனோட சேர்க்கை. அறிவு மேலோங்கும், உங்களோட திறமை பழிச்சிடும், அற்புதமா இருப்பீங்க. ஒரு படிக்கின்ற கண்மணிகள் நல்லபடியா படிப்பீங்க. புதிய முயற்சிகளை வெற்றி பெறுவீங்க. போட்டித் தேர்வுகள்லாம் பயணப்பட்டு வெற்றி பெற்றுருவீங்க. மருத்துவத்துறை போறவங்க நல்லபடியா போவாங்க. பொதுவாக அரசாங்கத்துல ஒரு யூபிஎஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றோம், ஜெயிக்கணும்னு நினைச்சவங்க ஜெயிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு நல்ல நாள் உங்களுக்கு இன்று. சிம்மராசி என்பவர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். மகம் பூரம் உத்திரம் எல்லாமே முயற்சி பலிதமாகனா, இந்த முயற்சி பலிதமாகனே உற்றக்கூடாது. அடுத்த விஷயத்துக்குள்ள ஜெயிக்கிற அளவுக்கு வந்துடணும். புரியுதுங்களா? இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள், எல்லாமும் கிடைக்க பெறும். அதாவது செவ்வாயின் பார்வை, குறிப்பா சொல்ல போனா கிரக சஞ்சாரங்கள் பிளஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த நாள்ல உங்கள் முயற்சி ஜெயிக்கும். வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சிங்க. எல்லாமும் கிடைக்கும். குழப்பங்கள் முடிவுக்கு வந்துடும். நமக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கலையேன்ற விஷயம் எல்லாம் இல்லை. உங்களுக்கு எது விருப்பமோ அது சேரும். கிடைக்காததை பற்றி கவலை கொள்ளாமல் இருப்பதும், கிடைத்ததை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் இருப்பது தானே வாழ்க்கை. அந்த வாழ்க்கை உங்களுக்கு பெரிய ஒரு பலனை தரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த நாள்ல இருக்கு. இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு துலாமை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஆர்வம் மேலோங்கும். புதிய முயற்சிகள் செய்யலாமான்னு தோணும். புதுசா ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, அல்லது கல்வியில போய் புதிய கல்வியில சேர்றது. இதனால வரலாம் படிச்சுட்டோம், இன்னொரு கோர்ஸ் படிச்சா நல்லபடியா போகுன்ற அமைப்பு. புதிய தொழில் செய்யும் இடத்துல புதிய பொறுப்புகள் தேடி வர்றது, ஒரு லீடர்ஷிப் உங்களுக்கு கம்மிங், அதாவது உங்ககிட்ட வர்றது, இது எல்லாமே இந்த நாள்ல இருக்கு. ஆர்வம் மிகுதியால் வெற்றிகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்களே, விருச்சிகத்தை பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா உதவிகள் எங்கிருந்தேனும் கிடைக்க பெறும். ஐயோ நம்ம ஒரு வேலையை தொடங்கிட்டோம், அந்த வேலை பாதியில் நின்றுடுச்சு, இது எப்ப நடக்குமோ அப்படிங்கிற ஒரு மனக்கலக்கம் இருந்தது இல்லையா, அதெல்லாமே நிறைவுக்கு வந்துடும். வெற்றியும் பெறும். எல்லா வகையிலுமே ஒரு பாராட்டப்படுவீர்கள். எந்த வயதினராக இருந்தாலும் சரி. ஒரு கல்வி வயதுனா கல்விக்கு பாராட்டப்படுவீங்க. ஒரு வேலை செய்றீங்கன்னா வேலையில பாராட்டப்படுவீங்க. ஒரு தொழில் செய்றீங்கன்னா தொழில கொஞ்சம் முன்னாடி நிற்பீங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள்லாம் விருச்சிகத்துக்கு இந்த நாள்ல கிடைக்கும். பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த நாள்ல ஒரு சிறப்பான நாள் கிடையாது. சந்திராஷ்டிரமம் ஓடுது. அன்றாட முயற்சிகள் மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு புதுசா ஒரு ஒரு வரவேற்பெல்லாம் கிடைக்கும். நீ இதை செய்ய அதை செய்யலாம் சொல்லுவாங்க. ஆனா கவனமா இருந்து செய்யுங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கிடைக்குதுன்றதுனால எல்லாமே செஞ்சு மாட்டிக்க கூடாது. கவனமா இருங்க. மகர ராசி என்பவர்களுக்கு இதனால ரொம்ப சிறப்பான நாள். இப்ப எது செஞ்சாலும் நமக்கு தடையா தானே வரும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இந்த நாள்ல புதிய புதிய முயற்சிகள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. நம்பிக்கை, இந்த நம்பிக்கை வெற்றின்றது இல்லையா, இது ரொம்ப அற்புதமா இருக்கும். சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசி என்பவர்களுக்கு கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால பாத்தீங்கன்னா ஓய்வை விரும்பக்கூடிய அமைப்பு. நான் ரொம்ப களைச்சிட்டேன், என்னால எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, வார இறுதிக்கு வந்துட்டோம், பா இன்றைய நாளை தவிர்த்தா நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம், ஓய்வு பெறலான்ற மனநிலைக்கு வந்துடுவீங்க. பொதுவாக சொல்ல முடியாது, சதையும் புரட்டாதி போதுண்டா இன்னைக்கு நம்ம இந்த வேலை செஞ்சுட்டோன்ற ஒரு சாட்டிஸ்பேக்ஷனுக்கு வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதங்கள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. மகிழ்ச்சிகள் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும், கொண்டாட்டங்கள் நடைபெறும். உங்களை போல ஒரு அற்புதமான ஒரு இந்த மாதிரி ஒரு நாளை நீங்க பயன்படுத்துறதுங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு தருன்றத புரிஞ்சுக்கிங்க. எல்லா வகையிலும் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கல்வி, கேள்வி, தொழில், அமைப்பு, வீடு, வண்டி, வாகனம், எல்லாமே நண்பர்கள், உறவுகள் எல்லாத்திட்டுமே ஒரு கும்பம் ஒரு சாட்டிஸ்ஃபைடா ஒரு பேர் எடுத்து நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா
செவ்வாய் 2ஆம் இடத்தின் பயணம் அப்படிங்கிறத விடவும் ராசிநாதன் குரு சுக்கிரன் சந்திரனோட சேர்க்கை, சந்திரனும் உச்சம், சந்திரனும் வீட்டுக்குடைய அதிபதி, இப்ப குருவும் அங்கதான் இருக்கிறாரு அப்படின்னும் போது தேவையில்லாத ஒரு பயம் வந்து போகும். ஐயோ இது இப்படியே இருக்குமா, இருக்கணும்னு நினைக்கிறது வேற, இருக்குமான்னு நினைக்கிறது வேற இல்லையா. உங்களுக்கு தேவையற்ற மனபயம் வந்து நீங்கும். குறிப்பா தேவதை நட்சத்திரக்காரங்க இந்த பயத்திலே பாதி விஷயங்கள் மாத்தி மாத்தி செஞ்சிருவாங்க. அதனால எல்லாம் சிறப்பாக நடக்கும். உடல்நிலையில் கவனம் செலுத்துங்கள், அக்கறை கொள்ளுங்கள், எல்லாமும் நன்மையாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.